சீமானை வியந்து பாராட்டிய நடிகை இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். வினோதினி வைத்தியநாதன் இவங்க சமீபமாக இவங்க வெறும் நடிகர் மட்டும் கிடையாதுங்க, மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சியில் மிக முக்கியமான ஒரு நபராக இருந்து வந்தாங்க. அதன் பிறகு விலகிட்டாங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, எளிய மக்களுடைய பிரச்சனைகளை அவர்களுக்கு புரியும் பாணியிலே ஒரு நக்கல் நையாண்டியோட காணொலியில் வெளியிட்டு அவங்க தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அவர்களுடைய வலைதள பக்கத்தில் அதிகப்படியான அரசியல் விடயங்களை பற்றி பேசி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இரண்டாவது முறையாக அவங்க ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களை எழவிடாமல் அடித்து காலியாக்கியதன் விளைவுதான் இன்று விஜய் போன்றவருடைய வருகைக்கான காரணம் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. இதற்கு திமுக அதிமுக இரு கட்சிகளுமே பொறுப்பேற்க வேண்டும். சீமான் அவர்களை நல்ல அரசியல் செய்ய விடாமல் குடைச்சல் கொடுத்து அவரது திராவிட எதிர்ப்பை தீவிரப்படுத்தியதும் இவ்விருவருமே. இன்று நடக்கும் தாவேகா நாடகங்களை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில்தான் இருக்கிறோமா என்ற அச்சமும் உருவாகியுள்ளது. 10 வருடம், ஏன் 5 வருடம் முன்பு கூட இத்தனை கேவலமான அரசியல் செயல்பாடுகள் இல்லை. தமிழ்நாட்டின் அரசியல் மாண்பை குறைத்து சிதைத்த 2 முக்கியமான நபர், ஒன்று அண்ணாமலை, மற்றொன்று விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா துறையில் இருக்கவங்களே விஜய் அவர்களை காரி துப்பி இருக்கிற இந்த சம்பவம் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு இடம் செல்லும் போதும் அரசியல் படுத்த வேண்டியவர்களை விட்டுட்டு அந்த சின்ன சின்ன பசங்களை பார்த்திங்கன்னா தூண்டி விடுவது போல அவர்கள்கிட்ட அந்த இடத்துலையும் கையசைத்து ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்ட நெரிசலில் அவங்க படுற கஷ்டம் எல்லாமே எப்படி வெயிலில் இன்னும் பல உயிர்கள் போன வரைக்கும் எல்லா நிகழ்வுகளும் நடந்திருக்கு. அதற்கு தான் அவங்க கோபத்தோடு கொந்தளித்து இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவன் சீமான் அவர்களுடைய வளர்ச்சியை ஊடகங்களில் எதுவுமே பெருசாக வர முடியாமல் இப்போ வந்துட்டுருக்கு, வேறு வழி இல்லாமல் பதிவு பண்ணுறாங்க. ஆனால் முன்பு அது செய்ய விடாமல் தடுத்து இவங்க தமிழ் தேசியம் வளர்ந்து விடக்கூடாது என்பதில் திராவிட கட்சிகள் ரொம்ப ஷார்ப்பாக இருந்ததில் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தது. இப்போ அவர்களே எதிர்பாராத அளவுக்கு சீமான் அவர்களை இல்லாமல் விஜய் அவர்கள் இப்போ எல்லா மக்களையும் இங்கே எவ்வளவு மோசமான நபர்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் என்னென்ன வார்த்தைகள் அவங்க பேசக்கூடிய நிகழ்வுகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அரசியல் புரிதல் உள்ள இந்த தமிழ்நாடுடைய காணொலியை அனைத்து மாவட்டங்களில் இருந்து மட்டும் இல்லாமல் மாநிலங்கள் இன்னும் பல இடங்களில் பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசியலை அவங்க எவ்வளவு இழிவாக பார்ப்பார்கள். இதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம், இதுவரைக்கும் ஆண்ட அந்த இருவரும் திராவிட கட்சிகள் தான் இதற்கு காரணம் அப்படிங்கிறதுல எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்களை எழவிடாமல் செய்த மிக முக்கியமான பிறவிகள் இந்த இருவரும். அதனால் எப்பொழுதும் இந்த திராவிடத்திற்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய எந்த நபரையும் நம்பி விடாதீர்கள்.